அனைத்து விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நெல் நட்டுருந்தோம். நெல் நட்டு அறுத்து முடிஞ்சிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 சென்ட் ஒரு 13 மூட்டை அளவு தான் விளைஞ்சது. ஏன்னா அது மழையின் காரணமாக என்ன தெரியல, விவசாயத்தில் கிடைச்ச வரைக்கும் லாபன்ற மாதிரி ஒரு 13 மூட்டை கிடச்சிது. ஒரு 60 சென்ட்டில் அறுவடை முடிஞ்சிட்டு மீண்டும் மண்ணாக போடலான்னு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்குங்க. இதுதாங்க தண்ணி ஊற்றுது பாருங்க, பைப் வழியாக தாளடி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்குது. மற்றொரு கழனிக்கு தண்ணி இப்போ வெளியே ரிலீஸ் ஆகி வந்துட்டு பாருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காராமணி விரைச்சிருந்தோம்னு சொன்னோம், அது தெரியுது பாருங்கள் இந்த இடம். அது கிட்டத்தட்ட ஒரு 40 சென்ட் அளவு இருக்கும். ஒரு 2 மூட்டை அளவுக்கு விளைஞ்சிது காராமணி. ஒன்றும் தப்பு இல்லைங்க. காராமணினாக்கா பனிப்பயிர்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கத்தில், இல்லை காராமணி சொல்லுவோம். அது என்னன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அது பரவாயில்லைங்க, நல்ல ஒரு லாபத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து எங்கள் பக்கத்து விவசாய நிலங்களில் அனைத்து இடங்களுமே நெல் அறுவடை செய்யப்பட்டு வைக்கல்கள் அனைத்தும் கட்டுக்கட்டாக ரோல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் எடுத்துகிட்டு மற்றபடி வேறு ஏதாவது விவசாயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பண்ணுவாங்க. இதுதாங்க எங்கள் ஊர் விவசாய நிலங்கள். நெல் அறுவடை முடிந்த பிறகு வைக்கல் கட்டுக்கட்டாக உருட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே கிட்டத்தட்ட எங்கள் ஊருக்கு விவசாய நிலங்களில், எங்கள் விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.